இங்கே எழுந்த பொழுது அந்த கோரிக்கையை தடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தடை சட்டத்தை கொண்டு வந்த நேரத்தில் அதற்கு ஒரு கவுன்சில், நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில், தேசிய ஒருமைப்பாட்டு குழு. அந்த குழுவுக்கு யார் தலைவர்? திருவாங்கூர் சமஸ்தானத்தினுடைய திவானாக இருந்த சிபி ராமசாமி, வைஸ்ராய் கவுன்சிலே சட்ட அமைச்சராக இருந்த சிபி ராமசாமி. அவரை போட்டார்கள். நாடாளுமன்றத்திலே கேட்டார், என்ன பேசினார்? எங்களை பிரிவினைவாதி என்று சொல்கிறீர்களே, நாங்கள் உரிமை கேட்டால் எங்களை துண்டாடுகிறான் சொல்லுகிறீர்களே, நீங்கள் தேசிய ஒருமைப்பாட்டுக்கு ஒரு ஆளை போட்டிருக்கிறீர்களே சிபி ராமசாமி, அவர் யார் தெரியுமா? சமஸ்தானங்களை இந்தியாவோடு இணைக்க வேண்டும் என்று வல்லபாய் பட்டேலும் நேரும் விரும்பிய போது திருவாங்கூர் சமஸ்தானத்தை இந்தியாவோடு இணைக்க விரும்பாமல் பாகிஸ்தானோடு போய் இணைப்பதற்கு ஜின்னாவிடம் பேரம் பேசிய சிபி ராமசாமி உங்களுக்கு ஒற்றுமைவாதி, எங்கள் இனத்திற்கு மொழிக்கு உரிமை கேட்டால் நாங்கள் பிரிவினைவாதிகளா என்று 63 கேட்டாரு. அப்போது தேசிய அரசில் திமுகவுக்கு இருந்த இடம். திராவிட நாடு பிரிவினை, அதற்காக ஒரு சட்டம் கொண்டு வந்தார்களே, அந்த சட்டம் கொண்டு வந்த நேரத்தில் சொன்னார், we belong to Dravidian stock, நாங்கள் திராவிட மரபினத்தை சேர்ந்தவர்கள், we have got something concrete, something distinct, something different to offer the world at large. நாங்கள் திராவிட மரபினத்தை சார்ந்தவர்கள். இப்படி சொல்லிக் கொள்வதால் நான் மங்காளிக்கோ மராட்டியனுக்கோ எதிரிகள் அல்ல. ஆனால் இந்த உலகத்திற்கு வழங்குவதற்கு எங்களிடத்திலே தனித்த, வேறுபட்ட, தனித்துவம் கொண்ட திடமான கொள்கையில் இருக்கிறது இந்த உலகத்திற்கு வழங்குவதற்கு.